Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. For the brain, Vallare and Brahmi sharpen the focus. For stress and sleep, Ashwagandha keeps you calm. For digestion and gut, Jeeragam, Vilvam, etc. will do the job. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. That's Holy Sana. Holy Sana one-day ritual, full body wellness. Available only on www.lc.com. Yo, guys, Mukk Mela Raja. Hey. Hey. Agoinda. Hey. Yeah, viewers, camp ana. இப்ப பாருங்க சூப்பர் ஹிட்ஸ் வந்துருது. செம பேஸ் இது. Chica Super 8's confirmed. India, South Africa, Zimbabwe and West Indies. 4 unbeaten teams. 4 teams in form. In the particular tournament, they are grouped together in a group of death. அதுதான் Chica major talking point. அந்த பக்கம் செம ஈஸி குரூப் நம்ம பேசலாம். Pakistan, Sri Lanka, New Zealand and England. Much easier group compared to this group. பட் சீக்கா ஜிம்பாப்வேயோட ஆரம்பிக்க போறேன் சீக்கா. ஏன்னா ஒரு சரியான ஃபேரி டெய்ல் ஸ்டோரியா இருந்திருக்கு. தே ஆர் அன்பீட்டன் இன் திஸ் வேர்ல்ட் கப். 3 கன்வின்சிங் விக்டரிஸ். நேத்துக்கும் ஸ்ரீலங்கா எதிராக கன்வின்சிங்கா வின் பண்ணிருக்காங்க. இஸ் திஸ் தி ரிசர்ஜன்ஸ் ஆஃப் ஜிம்பாப்வே? எப்பா என்ன கிரிக்கெட் ஆடுறாங்க சீக்கா. பட் அனி ஒன் திங் இஸ் அவங்க they have a very good vibrant captain, right? World vibrant captain. அந்த சிக்கந்தர் ராஜா இருக்கானே, அவன் இது ப்ரொஃபஷனல் குட் பிளேயர். உனக்கே பார்த்துக்கணும், ஐபிஎல்னு சில மேன் நேஷனல் நிறைய வாங்கியிருக்காங்க. இஸ் அ வெரி வைப்ரண்ட் கேப்டன். ஒரு வைப்ரண்ட் லீடர் இருக்குச்சே, அந்த டீம் எனர்ஜி அப்படியே வந்துருவது. அதுதான் இஸ் ஹேப்பனிங் டு ஜிம்பாப்வே. நேதிக்கு ஹோஸ்ட் நேஷன் ஸ்ரீலங்கா 180 துண்டா சேஸ் பண்ணாங்க. எல்லாரும் அங்க அந்த கிரவுண்ட்ல 180 சேஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிம்பாப்வே ஷோட் ஹவு டு சேஸ் 180 இந்த வேர்ல்ட் கப்ல. சம்திங் அஸ்டானிஷிங். பாருடா, அந்த பெனட் வந்து கன்சிஸ்டன்டா இருக்காங்க. பெனட்டோட ஸ்கோர்ஸ் பார்த்தனா எல்லா மேட்ச் அடிச்சிருக்காங்க அந்த பெனட்ன்றா. நாட் அவுட் சோ ஃபார் ஆவரேஜ் ஆஃப் இன்ஃபினிட்டி இந்த வேர்ல்ட் கப். ஏன்னா 3 மேட்சும் நாட் அவுட். 64 நாட் அவுட் வர்சஸ் ஆஸ்திரேலியா, 63 நாட் அவுட் வர்சஸ் ஸ்ரீலங்கா, 48 நாட் அவுட். In an era where T20 is looked at, நீங்க மினிமம் 175 ஸ்ட்ரைக் ரேட் ஆடலனா நீங்க ஓப்பனிங்கே ஆடக்கூடாது, இல்லாட்டி டீம்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது பெனட் வந்து அந்த ஆங்கர் மேன் ரோல் எடுத்துட்டு எல்லா மேட்சும் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. He is showing that இந்த மாதிரியும் பண்ண முடியும். If you have the right strategy around the team, you can do this. ஏன்னா he is playing as that person who will stick. மீதி எல்லாம் வரவங்க சுத்தி அடிக்கதான் செய்றாங்க. Obviously, see, one end is safe. See, if you notice India, why in the last few years, dominant, I was saying Virat Kohli, the king of kings, he was anchoring one side. விக்கெட்டே கிடையாது, ஒரு வால் மாதிரி நின்று ஒரு சைட்ல. மீதிலாம் போட்டு டங்கு விராட், ரோஹித் சர்மா, அங்கேஷ் சர்மா போட்டு அடி நடிச்சிருந்தாங்க. So that is the tactics they are following. End of the day, one guy has to do an anchor role. That's why I said, நம்ம திலக் வர்மா கூட பண்றது ஒரு விஷயம் பண்ண நாட் a bad role தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு ஆள் அந்த மாதிரி வேணும் விக்கெட்ல. டெஃபினட்டா நம்ம பேசுவோம். ஓகே சரி, லெட்ஸ் கம் டு தி குரூப் 8 சீக்கா. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் குரூப் 1. யார் டஃபஸ்ட் சேலஞ்சா இருக்க போறாங்க இந்தியாக்கு? யார் வந்து இஸ் ரியலி கோயிங் டு புஷ்? எல்லாரும் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொல்றாங்க. பட் ஆர் வி ஸ்லீப்பிங் ஆன் வெஸ்ட் இண்டீஸ்? ஏன்னா tough matches Chika. 3 really tough matches. First against South Africa, apro Zimbabwe at Chepauk, last one West Indies. Let's start with India South Africa. ஏனா இதான் first probably the biggest toughest match இதுதான். Who's the favorites going into this game? I mean India is the favorites, but South Africa will be feeling இல்லடா நாங்களும் க்ளோஸா தான் நல்லா சூப்பர் கிரிக்கெட் ஆடின்னு இருக்கோம். எப்படி பாக்குறீங்க? The Indians எப்படின்னா on papers very, very strong set. Let's be very clear, dear viewers. Not because I'm an Indian that we are all Indians and not solid, dear viewers. Definitely gun batting. In the batting lineup, maybe South Africa has a decent batting lineup. But balance in bowling, India has got better balance in bowling. Now, South Africa, bowling we can go balance wise. Indian team or South African team, we'll talk about it. What you call strength and weakness of each team. See, South Africa team, they have some deadly batting combinations. Aiden Markram, Quinn Digaga, Tristan Dubser, Deval Bruvis, David Miller.
Jason Smith and Ryan Rickelton, of course, Yanu irukanga. So their batting is also good. In fact, my bowling la partner Ringedi is bowling very well. Rabada is going okay. Keshav Maharaj is a very intelligent bowler. Yanu has been doing very well for them. But நீங்க சொல்றீங்க அவங்களோட bowling வந்து கொஞ்சம் weak in their bowling is it's not as potent because we have a Varun Chakravarti and a Bumrah, the X factors. But அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஒரு ஆனா அவங்க bowling attack எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு 8 on 10 bowlers சீக்கா. கேஷவ் மகாராஜ் ஒரு solid 8 on 10 bowler. உங்களுக்கு solid 8 on 10. Marco Jansen definitely another 8 on 10 bowler. Kagiso Rabada could go up till 9 on 10, but he's not that old Kagiso Rabada anymore. Nortje can be dangerous with his pace. I think they have a very complete bowling lineup, chick. I think you're mistaken thinking South Africa or bowling attack is not complete in complete சொல்ல மாட்டேன். நீ எப்படின்னு சொல்றதுன்னா ஒரு they are depending on fast bowling. Let's be fast medium bowling. We are dependent on fast medium bowling. அந்த மாதிரி கான்செப்ட் தான். Whereas they have only one spinner, good spinner. Keshav Maharaj is a highly intelligent spinner. But with against a team like India, Keshav Maharaj ஒரு ஸ்பின்னர் வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? That's the question. See, against India, ideally what you need is a good finger off spinner. ஒரு off spinner has always troubled the Indians generally. India ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது அவங்களுக்கு. ஒரு குட் ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. அன்லஸ் ஏடன் மார்க்ரம் வந்து சும்மா 2 ஓவர் ரோல் பண்ணா நல்லா இருக்கும். வேற இந்தியன் டீம் எடுத்து பார்த்தா வேற லெவல்ல இருக்கு பாரு. அதான் நான் சொல்ல வரேன். இந்தியாவோட bowling attack ன்னு பாக்கறச்சே yes obviously I feel this is their biggest strength more than India's batting. நம்மளோட bowling தான் பெட்டரா இருந்திருக்கு. Just surely because Varun Chakravarti and Bumrah have been really special, Chika. மீதி எல்லாரும் are very good, but Varun Chakravarti and Bumrah, especially Varun Chakravarti, economy rate of 5.16 and almost 9 wickets. Actually it should have been 12 or 13. அவர் வந்து full quota எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா ஷுவரா அந்த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல வந்திருப்பாரு. அது ரெண்டு பவர் ஹவுசஸ் சீக்கா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா, சப்போர்ட்டட் வெரி வெல் பை அக்சர் பட்டேல், த மோஸ்ட் probably underrated performer. Last video நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தியோட ஹைப் பத்தி பேசியிருந்தோம். அக்சர் பட்டேல் is another all-rounder who just goes under the radar லச்சிகா. See, the point is dominating bowling. பாரு எவன கூட ஸ்ட்ரைக் ரேட் எக்கானமில வந்து 8 குள்ள டச் கூட பண்ணல. அங்கதான் இந்தியா ஸ்கோரிங் ஓவர் எவ்ரிபடி. நீ சொன்ன மாதிரி அக்சர் பட்டேல் highly underrated all-rounder. Whereas in the 2024 World Cup when India won the World Cup, he was a premier all-rounder. He was giving the status of a premier all-rounder. டே பேட்டிங் நம்பர் 3 போடா 4 போடா அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவனுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் இஸ் நாட் given to him. அவன் பேட்டிங் 8 தான் போறாங்க, 7 8 தான் போறாங்க. You understood what I mean? அந்த ஒரு though he's the vice captain of the team, and the what do you call potential all-rounder is not been utilized well and slightly underrated. Definitely well. யார்ச்சிக்கு ஆட வைப்பீங்க? அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரிங்கு சிங், இவங்க 3 பேர்ல 2 பேர் ஆட போறாங்க. வாஷிங்டன் சுந்தர் திரும்பி ஆட வைப்பாங்களா? ஏன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதுல 2 at the top itself. டாப் 5ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க. இந்தியாக்கு எப்படி நீங்க சொன்னீங்களோ இந்தியாக்கு எதிராக எப்படி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவைன்னு, சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக கூட ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கும் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் who have been gun. சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் இருக்கான், ராயன் ரிக்கல்டன், டேவிட் மில்லர். பாருங்க அங்க பார்த்தா குவிண்டன் டிகாக் லெஃப்ட் ஹேண்டர், நீ சொல்ற மாதிரி டேவிட் மில்லர் லெஃப்ட் ஹேண்டர், ராயன் ரிக்கல்டன் லெஃப்ட் ஹேண்டர். சோ 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் on top. Of course down the order இன்னும் 2 இருக்காங்க. அது it doesn't matter for us. நான் ஓகே, இது வந்து நீங்க சொல்லுங்க சீக்கா, இது என்ன சீக்கா பேசுறீங்க, என்ன நீங்க இந்த மாதிரி டீம் வச்சு இந்த மாதிரி பேட்டிங் லைன் பேசுறீங்கன்னு. நான் கேப்டனா இருந்தா I'll be very frank. அக்சர் பட்டேல் will be a certainty for me, 100% certainty. நான் வந்து ஷுவரா தில்லுக்கு துணு வாஷிங்டன் சுந்தர் ஆடுவான்பா. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுவார்ல. ரிங்கு சிங் பதில் ரிங்கு சிங் வேணான்றீங்க. See, Rinku Singh, okay, he's done well in, I'm not saying no, he's a bad player, but today is horses for courses நீ போனோம். எனக்கு வந்து வாஷிங்டன் 2-3 ஓவர் டீசென்ட்டா போட்டாங்க, அம்கிலாம் நீங்க. And Washington is used to playing in Ahmedabad wicket. But he used to play in he is not done well in Ahmedabad wicket. IPL ஒழுங்கா பண்ணல, லாஸ்ட் மேட்ச் ஒழுங்கா பண்ணல. போன மேட்ச் கூட சரியா bowling போடல, நீ ஒத்துக்கறா நீ. But unless you give them the match practice and the confidence, how will you bowl? திடீர்னு ஒரு மேட்ச் வந்து ஆடு, 4 மேட்ச் ஆடாத, ஒரு மேட்ச் வந்து ஆடு, 4 மேட்ச் ஆடாத, ஒரு bowler rhythm இருக்காதா நீ? அது வந்து சீக்கா, அது வந்து டீம் மேனேஜ்மென்ட்டோட தப்பே கிடையாது சீக்கா. அவனும் இன்ஜூரில இருந்தான். Come on, don't blame the team management for him being dropped. And let's be honest, he is not a regular. நீ whether it's injury அனி நீ எங்கயோ போற, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், ஒரு மேட்ச் ஆட்டு 4 மேட்ச் ஆடுனா இதா ப்ராப்ளம் வரும்ன்றான் அவனுக்கு. whether it is injury or not in the team, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு frequency that lemon is very very important. Yeah, for him to get as a bowler,
நீ bowling match practice very important. But Chika, that is not an excuse I feel for Washington Sundar, Chika. Enna Chika match practice. He's been in the circuit for 7 years, Chika. He's been playing continuously for 7 years or in and out of the team. இதுக்கு மேல நான் match practice ன்னு சொல்ல மாட்டேன். I just feel he may have been rusty because of the injury. But overall பாத்தீங்கன்னா he has enough experience in the international circuit. அவர் நேதாஸ் டிராஃபில இருந்து ஆடின்னு இருக்காரு. அவருக்கு enough experience இருக்கு international circuitல. கரெக்டா, பட் நீ அவனை நீ ஆடிதான் கொடுக்கணும்ல. நீ இப்ப இந்த மேட்ச் போன மேட்ச் சும்மா சான்ஸ் கொடுத்துங்க, இப்ப இந்த மேட்ச் ஆடலன்னா என்டையர் சூப்பர் ஹிட்ஸ் ஆட மாட்டாங்க. சரி மறக்காத, ஈவன் தி வெஸ்ட் இண்டீஸ் நெசசிட்டி இல்ல சீக்கா. நான் எப்படி பாக்குறேன்னா, I love Washington Sundar. Washington Sundar நம்மளுக்கு நல்லா தெரியும் சீக்கா, is done brilliantly in the test match circuit, but when it comes to the white ball T20 formatல he hasn't lived up to quite the expectation of how he started his career. ஒரு பூனே ஐ திங்க் பூனே ரைசிங் பூனே ஜெயன்ஸ்ல எப்படி போட்டான், அதுக்கப்புறம் அந்த நேதாஸ் ட்ராஃபில மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினா, அங்கேருந்து இட் இஸ் நாட் பின் த சேம் வாஷிங்டன் சுந்தர். இன்ஃபேக்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஹீ இஸ் அ சீல்ட் பிளேயர், பட் when it comes to white ball I don't know whether it is really worth that much. அந்த ஒரு 2 overs of Washington Sundar, is it worth trading Rinku Singh? ஏன்னா Rinku Singh the finisher is still very important. இந்தியாவுக்கு குரூஷியலா வந்து ஒரு 4-5 balls ஆடுறாரு. I am only looking at it that way. Okay, fine. Then அப்படின்னு பார்த்தா then there's no appeal at all. Then if you think it that way, then we already have 6 bowlers in any case. We have 6 bowler option. Dubey இருக்கா எப்படியும். Dubey is already coming in 6 bowler option. உனக்கு 2 spinner எப்படி 11 ஆடுறான் உனக்கு அக்ஷர் பட்டேல் ஆட போறா, வருண் சக்கர் ஆட போறா உனக்கு. Then we leave it at that. Then there's no place for Washington Sundar. Going by your this thing. Because if you think the Rinku Singh the finisher, but in all fairness, இந்த வருஷம் நீ இந்தியா பேட்டிங் எடுத்து பார்த்தா Rinku Singh வந்து 2 மேட்ச் நல்லா ஆட் பண்ணி கொடுத்துருக்கான் இந்த வேர்ல்ட் கப்லயே. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் சீக்கா. நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். ரிங்கு சிங்கோட பொசிஷன்ல வந்து நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆடலாம். ஈவன் ஐ தாட் ஆஃப் இட் earlier. பட் ஆனா லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் நம்ம பாக்கறச்சே இதுல இந்தியாக்கு மிடில் ஆர்டர்ல வந்து அப்பப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் ஆறுது. சோ அந்த எக்ஸ்ட்ரா குஷன் ஆஃப் ரிங்கு சிங் தப்பே கிடையாது. வேற உங்க போலிங்ல வாஷிங்டன் சுந்தரோட 2 overs டெட்லியா போட்டிருந்தாரு. இந்த ஃபார்மேட்ல பயங்கரமா பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் ரெக்கார்ட்னா ஐ வில் கம்ப்ளீட்லி அக்ரி வித் வாட் யூ சேயிங். But it's not that. அந்த sample size of Washington Sundarல நம்ம பார்த்ததுல it doesn't look like it will make too much of a difference in எனக்கு தோணுது. அதுதான் நான் யோசிச்சேன். You're right. Maybe you're right. I agree with you completely. இல்ல பாரு நீ ஈஷான் கிஷன் மட்டும்தான் கொஞ்சம் அடிச்சிருக்கான். Whereas everybody is done in patches. Everybody well is done in patches if you look at it. Yes, நீ overall பார்த்தா the team has been dominating. But actually பார்த்தா நம்ம இன்னும் dominate பண்ணல பேட்டிங்ல. To the effect that we should be doing domination. Correct, ana soludha nee puriyudha unakku correct ah solunga. The kind of domination that we should in the kind of batting and we should be dominating. Though as a team we be dominating, as a batting team we not be dominating yet. Chika, adula actually very close ah neenga pathinganaalla. In fact இது எனக்கே ஒரு ஐ ஓபனரா இருந்தது. I think I have made a mistake. Rinku Singh got a strike rate in the particular World Cup 88 because of the last game Chika, and the 1 of 8 அடிச்சாரு பாத்தீங்களா இல்லையா last game. I think that is I think ஒரு game he got 1 of 8 or something, 1 of 6 or 1 of 7 or 1 of 8. I think அந்த கேம்னால he has played only about 27 balls Chika. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். in குஜராத் அது யூஸ்ஃபுல்லா இருப்பாரா? Again that கேள்வி comes into. இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இதனால நான் கேக்குறேன் ரிங்கு சிங் இந்த பாரு அந்த ஸ்ட்ரைக் ரேட்டோ 80 தான் இருக்கு. அப்போ அதுல வந்து ரிங்கு சிங் ஃபினிஷர் என்ன ஆக போறான்னு கேக்குறேன். நான் அது வாஷிங்டன் சுந்தர் ஆடுவேனே, அதே வாஷிங்டன் சுந்தர் ஃபினிஷ் பண்ணி போடுவானே. He is also capable of hitting those big sixes. That is why I play Washington Sundar சொல்ல வரேன் நான் instead of Rinku Singh. எனக்கு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு கிடைக்கும் against left handers in case Quinton de Kock gets going or Miller gets going or ஆஃப் ஸ்பின் கிடைக்கல ஸ்டாப் பண்றதுக்கு. Yeah, definitely it'll be a useful option for 2 overs. Anyway, wait பண்ணி பார்க்கணும் whether they're going to make the change or not. ஏன்னா it's a big call to take Chika. ஏன்னா ஒரு big match. ஒரு மேட்சும் லைட்டா எடுத்துக்க முடியாது இந்தியால. சவுத் ஆப்பிரிக்கா வெரி 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 3 மேட்ச் நல்ல மேட்ச் காணி. இங்க மெட்ராஸ் மேட்ச்னா சோல்ட் அவுட். இந்த ஜிம்பாப்வே நேத்து வேற வின் பண்ணாங்களா with all wins in this World Cup so far. But India Zimbabwe match you can't take lightly. எந்த மேட்ச் லைட்டா எடுக்க முடியாது. இந்தியா ஜிம்பாப்வே லைட்டா எடுக்க முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் லைட்டா எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் கடைசி மேட்ச் அதுவும் லைட்டா எடுக்க முடியாது. So in all fairness we have to be the top of the game India point. So ingana number batting domination is not yet been proven. Angana I believe the super age the batting domination will start. Reason
இந்தியால ஆட போறோம் all batting oriented wickets. First match பார்த்தா அஹமதாபாத். Chika, it's not batting. Don't give some random reasoning now, Chika. It hasn't been batting wickets in any of the venues. ICC has actually moderated the wickets very well. எல்லா மேட்சும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 200 அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க டீம்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியா, இட்ஸ் நாட் கண்ட்ரோல் பை பிசிசிஐ. The wickets are not controlled by BCCI. ICC are giving the wickets. நீங்க பாருங்க, Chepauk has in fact been the highest scoring venue. Can you believe it? இல்லடா, நீ பார்த்தா போன மேட்ச் அஹமதாபாத் பார்த்தோம் இல்லையா, சவுத் ஆப்பிரிக்கால கடைசி மேட்ச் அங்க இந்தியா அது கூட look like a good batting track, though India didn't dominate really. So 180 wicket, Chika. 180 190 wicket, Chika. When I say today, I'm talking about 180 190 only. I'm not talking, who said I'm talking about 200? நான் 200 பத்தி பேசவே இல்லை நானு. I think it's more of a batting oriented wicket than a bowling oriented wicket சொல்றேன் அஹமதாபாத். That is what I'm trying to say. Even South Africa versus Afghanistan game, it was a batting wicket. South Africa Karsi match, it was a batting wicket. India versus last match was a batting wicket. Full batting நான் சொல்ல மாட்டேன் Chika. There's something in it for the bowlers, Chika. ஏன்னா இந்தியா லாஸ்ட் கேம் நீங்க பாத்தீங்கன்னா they were struggling. அந்த சுவம் டுபே அடிச்ச அடியில லாஸ்ட் 4 hours they got close to about 75 runs. India were actually struggling at one point, Chika. That is the reality of it. It wasn't easy. I agree with you. That's why I said Indian batting has not been dominating yet. See, our Indian middle order is not yet clicked. Anga pavam Abhishek Sharma has not yet clicked the opening. அது ஓப்பனிங் அபிஷேக் சர்மா கிளிக் ஆச்சுனா நிறைய பேர் கேக்குறாங்க, என்னப்பா இப்போ நீங்க இதுக்கு என்ன சொல்லுவீங்க, சஞ்சுவும் இந்த மாதிரி தான் ஃபார்ம்ல இல்லாத போது நீங்க சஞ்சு டு பி டிராப்ட்னுங்க, அபிஷேக் சர்மா மட்டும் 5 முட்டை அடிச்சிருக்காரு 7 மேட்ச்ல, ஏன் யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. Chika, என்ன சொல்லுவீங்க இதுக்கு? யாரு கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்களா? நம்மள கேக்குறாங்க. I think he's a world number 1 ranked player. Yes, everybody goes through good times. But Sanju was given a fair run after that also. No, you have to understand. It's not that Sanju was dropped immediately. He was given a fair run. Again, he got an opportunity when Abhishek got injured. Unfortunately, he could not capitalize on the chances given to him. That's the problem with Sanju, nothing else. Now, I'm sure Abhishek Sharma and the Super 8s, Abhishek Sharma's contribution to the Super 8s is very, very key for India. அதான் சொல்ல வரேன். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் இருக்காங்க, ஈஷான் கிஷன் and சஞ்சு, அபிஷேக் சர்மா காம்பினேஷன். As a combination, it's very important for India and Super 8s. நீ சொன்ன because எல்லா 3 gun teams important matches. You can't slip away. இன்னும் 1 matchல கூட ஸ்லிப் பண்ண முடியாது இந்த டோர்னமெண்ட்ல. இப்போ இந்த மேட்ச்ல டாக்டிக்ஸ் are going to be very important. அவங்க வந்து கேஷவ் மகாராஜ் ஒருத்தன போலாம், டாஸ் வின் பண்ணா பேட்டிங்கா bowling is going to be a big question. எனக்கு தெரிஞ்சு 2 டீமும் bowling தான் அடிப்பாங்க as usual because கொஞ்சம் டியூ இருந்தது போன மேட்ச்னால. பட் எப்படி இவங்களை இது பண்ண போறாங்க, இங்கதான் நீ சொன்ன தெரியுமா, வருண் சக்கரவர்த்தி பூம்ராவோட ஸ்பெல் சொன்னியே, இட் இஸ் கோயிங் டு பி, இந்த மேட்ச் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி வைட்டல். எஸ்பெஷலி இந்த மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி பூம்ராவோட ஸ்பெல்ஸ் will be very very vital. ஏன்னா அணி மறக்காத, அவங்க 2-3 பேர் வைட்டலா இருக்காங்க. என்ன இந்த மேட்ச் மட்டும் ஸ்பெஷலா இல்ல, அணி இந்த மேட்ச் எல்லாம் கைட்டு கொடுக்குற பேட்ஸ்மேன் இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கால. இந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி பேட்ஸ்மேன் கிடையாது. இந்த மாதிரி ஆப்போசிஷன் யாரும் கைட்டு கொடுக்குற சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பாரு அணி, அங்க பாரு விக்கெட் ஸ்ட்ரைக் ரேட் பாரு, மார்க்கம் ஸ்ட்ரைக் ரேட் பாரு. Only thing, Quinton de Kock is not yet fired. அந்த பிரவிஸ் இன்னும் சரியா அடிக்கலவன். ஸ்டப்ஸும் வந்து ஒரு மேட்ச் தான் ஆனா செமையா ஆனா. டேவிட் மில்லர் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. அங்கதான் சொல்ல வரேன், these guys are all big hitters. இவங்க எடுத்தே ஆனும். நம்ம இந்த டாப் 5ல நீ சொன்ன டாப் 6 சொன்னியா நீ, அந்த டாப் 6ல 3 விக்கெட் சீக்கிரம் எடுத்தாதான் இந்தியா குட். Otherwise, it will become very very interesting match in my opinion. You have to be very very clear there. That's the point I'm trying to make. பாருங்க நீ. சரி, யார் ஃபேவரட்ஸ், யார் வின் பண்ண போறாங்க மேட்சை? Match will be a good match, Ani. I won't say easy win for India, nor easy win for South Africa. I will still give it 55-45 for India. 55% for India, 45 for Australia. I mean South Africa. I'll still give 45% chance for South Africa. 45% chance கொடுத்திருக்கீங்களே. 100%. Ani, I call spade a spade. நான் சும்மா இந்தியா கூட அப்படி சும்மா சாய மாட்டேன். நீ சொல்றது பார்த்தா வந்து அப்படியே ஒரு சீடா போட மாதிரி பேசுறீங்க. உலகத்துக்கே தெரியும், you don't call spade a spade, you call what spade you feel in your heart. Okay, ஒரு புடிச்சதுனா உங்களுக்கு அது ஸ்பேட். இது ஆமா, என் மனசுல இருந்து ஸ்பேட் தான். உன் ஸ்பேட பார்த்து என் ஸ்பேட் நான் சொல்ல முடியும். நானு சரியா இருக்கேன். பயசா தெரியும் Chika, அது வந்து டிஃபரண்ட். அது நீ உனக்கு பயசா தெரியுதுப்பா, நீ உனக்கு பயசா வச்சுக்கோப்பா, அது நான் என்னப்பா பண்ணுவேன். ஐ கால் ஸ்பேட் ஸ்பேட். நல்லா மாட்டமா. இப்போ நீ அபிஷேக் சர்மா பத்தி கேட்ட, I'm giving a valid reason. I'm giving a technical answer as a chairman. I said, boss, he's always a potential single-handed match winner for me. I know that he is going through a bad phase. Let's wait and see. That's the right word to it. That's what I would say. How long will they wait for?
How long will you be willing to wait for? If Abhishek Sharma I'll wait fails for a another, couple of innings. Nothing wrong. Till Super 8s, I'll wait. Till with Super 8s, I'll wait. Boss, he'll start scoring this match, boss. Don't worry. பாரு இதான் திருஷ்டி போச்சு கழிஞ்சிச்சு அடே பரவாயில்ல நல்ல வேலை கோயில் போயிட்டு வந்து என்னால நான் சொன்னேன்ல போயிட்டு வரலான்னு சரி வைஷ்ணோதேவி போயிட்டு வந்தா வைஷ்ணோதேவி போனே இல்லையடா சீக்கா அபிஷேக் ஏன் சீக்கா காமெடி பண்ணின்னு இருக்காங்க சீக்கா நடு வேர்ல்ட் கப்ல இருக்கான் அவன் இது எல்லாத்தையும் கோயில் விட்டு போயிட்டு சொன்னா போயிட்டு வரலாம் கோயில் போயிட்டு சொன்னா விடுவாங்க போர்டு தான் என்னப்பா எல்லாம் தான் கோயில் போறாங்க எல்லாம் ஊர் போச்சு அது ரைட்டு தான் கரெக்ட் தான் நீங்க சொல்றது ஓகே திருவனந்தபுரம் எல்லாம் அந்த பத்மநாப சுவாமி கோயில் போலியா போனாங்கல்ல எல்லாரும் பக்கத்துல ரெண்டு பெஸ்ட் டெம்பிள் கூட போயிட்டு வா அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு பக்கத்துல ஏதாவது நல்ல டெம்பிள் இருந்தா போலாம் நீங்க இங்கேயாவது வைஷ்ணவ் தேவி டெம்பிள் அவன் எப்படி நடு வேர்ல்ட் கப்ல போயிட்டு வைஷ்ணவ தேவி அவன் ஊர் பக்கத்துல இருக்கு அதனால டெம்பிள்ஸ் நான் சொன்னேன் வேற எதுவும் கிடையாது இல்ல சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா உனக்கு என்ன உன்னோட ஃபேவரட் அந்த மேட்ச் If India ever have to lose a particular game in the World Cup, this could be the only game. ஏன்னா இந்தியா வந்து so I give it 51-49 India. I don't ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு தோணுது நல்ல மேட்சா இருக்கும்னு தோணுது ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா நல்ல மொமெண்டம்ல வந்திருக்காங்க அண்ட் I'm going to be really interested in seeing யார் ஆட போறாங்கன்னு அந்த பொசிஷன்ல பிகாஸ் அந்த பர்டிகுலர் பொசிஷன் மைட் பி a crucial position ன்னு தோணுது ஏன்னா if you look at Varun Chakravarti's record, if you look at Varun Chakravarti's T20 career record, his highest economy rate is against South Africa. South African batters, he's got the better of them so many times. But நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா எல்லா தடவையும் அவங்களுக்கு ஒரு கிளியர் கட் தாட் ப்ராசஸ் இருக்கு. They really want to take down Varun Chakravarti. If the producer has some numbers against South Africa, நீங்க எடுத்து போடலாம். Or if you have some time, guys, viewers, go check it out. Varun Chakravarti's economy rate against South Africa, நான் ஒரு 2024 அவங்க சவுத் ஆப்பிரிக்கா போனதுல இருந்து பாக்குறேன். லாஸ்ட் 2 years தான் சொல்றேன். They look to go after him. So அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. Okay, fine. I think his 4 overs will decide the match, Chika. ஏன்னா அந்த 4 overs if they're able to get 40 plus. Best bowling performance is also against South Africa, 5 for 17. But his worst bowling performance is also against South Africa. அது வந்து producer miss பண்றாரு அது. There was one particular game where he went for 50 runs in Joburg or something. எந்த ஊருன்னு தெரியல. So he's gotten a lot of wickets against them. But நாளைக்கு அதுங்க தான் அந்த நைஃப் எட்ஜ்ல இருக்கு. அந்த 4 ஓவர் அடிச்சிட்டாங்கன்னா then South Africa are definitely on business ன்னு எனக்கு தோணுது. If they are able to get more than 40 runs against Varun, then they are definitely in business ன்னு தோணுது. Okay, let's see. Anyway, on the other side, Chika, உங்களோட ஃபேவரட் டீம் பாகிஸ்தான் அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா சிரிக்காதீங்க சீக்கா. 3 தடவை ஆஸ்திரேலியா வந்து குரூப் ஃபேஸ் விட்டு வெளில போயிருக்காங்க சீக்கா வேர்ல்ட் கப்ல. 1992 குரூப் ஃபேஸ்ல ஆஸ்திரேலியா காலி, பாகிஸ்தான் வின்னு. 2009 ஆஸ்திரேலியா குரூப் ஃபேஸ்ல காலி, பாகிஸ்தான் வின்னு. 2017 ஆஸ்திரேலியா குரூப் ஃபேஸ்ல காலி, ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி, பாகிஸ்தான் வின்னு. 4th டைம் லக்கியா இருப்பாங்களா பாகிஸ்தான்? புது ஒரு ட்ரிவியா மாதிரி ஒன்று கொள்ற நீ இத போடப்பா ப்ரொடியூசர் ட்ரிவியாவே போடுப்பா இது. ஐயோ அப்படி சொல்றியா நீனு? எஸ். ஆனா நீ ஆக்சுவலா பார்த்தா நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க யாரோட நியூசிலாண்டோட ஆடுறாங்க. ஆக்சுவலா ஓகே நியூசிலாண்டோட ஐ திங்க் பல்கலையில் ஆடுறாங்க நினைக்கிறேன். பல்கலை ஸ்டேடியம் தான் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். அது ஒரு மாதிரி கொஞ்சம் பேட்டிங் விக்கெட் மாதிரி இருக்குது. பல்கலை குட் பேட்டிங். அங்க சி Pakistan is totally dependent on spinners. They have some very good spinners. They are dependent on spinners. But Palkaleila, the spinners வேலை ஆகுமா? That's a question. The Palkale will not be very conducive for the spinners. But unless New Zealand, in my opinion, will be outright favorites against Pakistan because New Zealand the balance of bowling, spinning, attack, bowling, fielding. That is the edge. I think New Zealand will romp through Pakistan. So நீ வந்து சொல்றதா உண்மையானா பாகிஸ்தான் நியூசிலாந்து ஓப்பனிங் கேம்ல அடிக்கணும் சூப்பர் 8ஸ்ல. அது நடக்குமா? அது நீ தான் சொல்லணும். எனக்கு சொல்ல முடியாது. இந்த டீம் வச்சு நான் சொல்ல மாட்டேன். இந்த பாகிஸ்தான் நியூஸ் ஏன்னா பேட்டிங் ஒரு கப்லாத் பேட்டிங் இது. இந்த கப்லாத் பேட்டிங் வச்சு நம்மளால முடியவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தான். நியூசிலாந்து சூப்பரா கிரிக்கெட் ஆடினு இருக்காங்க. அவங்க அந்த ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக அடி வாங்கினா பட் ஓவரால் தே ஹேவ் பீன் பிளேயிங் குட் கிரிக்கெட் ஒன்லி. எனிவே who's your top 4 Chika? Let's come to the prediction before we start the group phases. யார் உங்களோட டாப் 4? என்னோட டாப் 4 வந்து இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து. I'm going for India,
South Africa, I had Sri Lanka in my top 4. பட் ஆனா நேத்திக்கு உத வாங்கினது பார்த்தது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஐ எம் கோயிங் ஃபார் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து சீக்கா. பாகிஸ்தான் எங்கடா பாகிஸ்தான் வந்தான்? எனக்கு தெரியல சீக்கா, எனக்கு என்னமோ அந்த டேஞ்சர்ஸ் தே மைட் ஜஸ்ட் டர்ன் அப். யாரா பேட்டிங் ஆடுவான்? யாரா ஒருத்தர் வந்து சுத்தி சுத்தி இதோ இந்த ஃபரான்றவன் எங்க ஒரு மேட்ச் அடிச்சான், இந்த சேம் அயூப்ன்றவன் இன்னொரு மேட்ச் அடிச்சிட்டானா, அதுக்கப்புறம் இங்க அங்க ஏதாவது அடிச்சிட்டாங்கன்னா ஐ டோன்ட் நோ சிக்கா. எனக்கு ஏன் தெரியல, பாகிஸ்தான் மைட் மேக் அ டோர்னமெண்ட் அவுட் ஆஃப் திஸ் தோணுது. ஒன் திங் ஃபார் ஷூர், செமிஃபைனல்ஸ்ல இஃப் வி மீட் தம் அகைன் திருப்பி மெரிஸ்ட் ஃபைனல்ஸ் போனோம் நம்ம. எனக்கு அதுதான் ஒரு ஆசை. அது வந்து ஆசையே வேணாம், அது டேக்கன் ஃபார் கிராண்டட். அவங்களே வர மாட்டாங்க மேட்சுக்கு, அவங்க வரவே மாட்டாங்க. வேணாம் நீங்க எடுத்துன்னு போங்க அப்படின்றாங்க அவங்க. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் திஸ் ஜஸ்ட் மை early prediction. அந்த நாளைக்கு கேம் பார்த்தா தெரியல. பட் அகைன் another interesting match, இங்கிலாந்து vs ஸ்ரீலங்கா மேட்ச் அங்க நடக்குது, ஓப்பனிங் மேட்ச் அங்க. பட் ஐ திங்க் இங்கிலாந்து will do very well in your Super 8. என்னோட ஒபினியன் இங்கிலாந்து will do Super 8. ரொம்ப எனக்கு என்னமோ இங்கிலாந்து வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தோணுது. either ஸ்ரீலங்கா or பாகிஸ்தான் will qualify, not இங்கிலாந்துன்னு தோணுது எனக்கு. ஏன்டா மாட்டிப்பாங்க சீக்கா. எனக்கு இங்கிலாந்துல மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. இது நான் ரொம்ப பேக் பண்ணிட்டேன் இந்த டீம் லாஸ்ட் 2 வேர்ல்ட் கப்ஸ். இந்த வேர்ல்ட் கப் நான் டிசைட் பண்ணிட்டேங்க, சான்ஸே இல்லை, நான் பேக் பண்ண போது இல்லை இங்கிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபில பேக் பண்ண. யார் பயஸ்ட்? நான் பயஸ்டா நீ பயஸ்டா? நோ, பிகாஸ் see I'm going via their performance record சீக்கா. அப்படிதான் நான் போறேன். எல்லாம் 2023 வேர்ல்ட் கப் ஏசியால நடந்தது, ரொம்ப மட்டமா பண்ணாங்க. 2024 வெஸ்ட் இண்டீஸ், வெரி சிமிலர் கண்டிஷன்ஸ் டு வாட் we are playing in India தான், அதுவும் ரொம்ப மட்டமா பண்ணாங்க. திருப்பி 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி திருப்பி துபாயில ஆடினாங்க, ரொம்ப மட்டமா பண்ணாங்க. இந்த வேர்ல்ட் கப்பே அவங்க வெளில போயிருக்கணும். நேபாள் சும்மா கொஞ்சம் பெட்டரா ஆடி இருந்தீங்கன்னா நீங்க வின் பண்ணிருப்பீங்க அந்த மேட்ச். அன்பார்ச்சுனேட். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் தட் ஃபேத் இன் தட் டீம் அட் ஆல். ஐ திங்க் அது டோட்டலா அது காலி ஆயிடுச்சு எனக்கு. எனிவே லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க who's going to be your top 4. Before you go, don't forget to check out Campa, don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Cheeka, hit the bell icon notification. We'll be back again.